ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது பாஸ்ட் டென்ஸை பற்றி, பாஸ்ட் டென்ஸோட 4 டென்சஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம். இப்போ இதில் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ரோட் a letter. I wrote a letter. நான் ஒரு லெட்டர் எழுதினேன். இப்போது இந்த வேர்ப் வந்து இது வேர்ப் டு, ரோட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வந்து வேர்ப் டு. இப்போது இதுவே ரைட்டு வேர்ப் ஒன் ரைட்டாக இருந்தால் நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன்னு வரும். ஐ ரோட் ஏ லெட்டர். அப்போ ரோட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்னால நான் ஒரு லெட்டர் எழுதினேன். இப்போது கடந்த காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு லெட்டர் எழுதினேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் past continuous. Past continuous tense. I was writing a letter. I was writing a letter. நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே, வாஸ்ங்கிறது பாஸ்ட் ஆக்ஸிலரி வேர்ப் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஐ வாஸ் ரைட்டிங் லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருந்தேன். பாஸ்ட்டில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்திருக்கு. இப்போது நான் எழுதி கொண்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் தூங்கி கொண்டு இருந்தேன்னா முடிஞ்சிருச்சு. இருக்கிறேன்னா அது ப்ரெசண்ட்டில் வந்துடும். இருந்தேன்னா அது பாஸ்ட்டில் வரும். ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ had written a letter. இது தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம், ரிட்டன். ஓகே, இங்கே ஹேவோ ஹேடோ அந்த ஆக்ஸிலரிக்கு வந்தாலே இங்கே தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரிட்டன் தான் வரும். இப்போது ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறேன்னு வரும். ஓகே, ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி சொல்லுவோம், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது பாஸ்ட்லேயே ஒரு செயல் நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதி இருந்தேன். ஓகே, இப்போ இல்லை, முன்னாடி முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்டில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஒரு லெட்டர் எழுதி இருந்தேன், நான் அங்கே போயிருந்தேன், அதை நான் சாப்பிட்டிருந்தேன். ஓகே, நான் அது மாதிரி சொல்கிறோம்ல. அப்போது ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் past perfect continuous tense. I had been writing a letter. I had been writing a letter for 2 hours. நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டே இருந்தேன். இது வந்து பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே, இதில் வந்து இந்த டைம்னா எப்போ ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுனா சொல்லலை, ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் பாஸ்ட்டில் வந்து செயல் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இது வந்து நான் ரொம்ப நேரமாக இந்த செயல் நடந்திருக்கு. எப்போது பாஸ்ட்டில் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக நான் லெட்டர் எழுதி கொண்டே இருந்தேன். ஆனால் அது எல்லாமே பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம எவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்தேன் கேட்கும்போது நான் 2 மணி நேரமாக எழுதி கொண்டே இருந்தேன். ஓகே, நான் இப்போ எழுதலை, முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் இல்லை, பாஸ்ட்டில் ஒரு செயல் நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஐ ரோட் ஏ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதினேன்.
ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக ஒரு லெட்டர் எழுதி கொண்டே இருந்தேன். அப்போ எல்லாமே இருந்தேங்கிறனால இது எல்லாமே பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போது இருக்கிறேன்னா ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம். அதோட லாஸ்ட் வீடியோவில் ப்ரெசண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போது இது எல்லாமே செயல் ஒரு செயல் பாஸ்ட்லேயே நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டையோ இல்லை எத்தனை மணி நேரம் டைமையோ மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை. இப்போது சின்ஸ் மார்னிங் நான் காலையிலேருந்து எழுதிட்டு இருந்தேன். சின்ஸ் ஈவினிங் 1 hour 2 hours அந்த மாதிரி டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அது கொஞ்ச நேரம் இந்த செயல் தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அதுவும் முடிஞ்சிருச்சு. இதுவுமே கடந்த காலத்தில் ரொம்ப நேரம் இந்த செயல் நடந்திருக்கு, அதுவும் முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்கலாம்.